சர்ச்சுக்கு போலையாப்பா நீங்க? இருப்பா என்னப்பா பண்ணிக்கிறீங்க? இதவாப்பா ஆராதனை? எங்க இது 2025 ஆராதனைங்க. இதுக்கு நீ இப்படியாப்பா பண்ணுவே? இப்ப பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குதுப்பா உங்க ஆராதனை. உங்க ஆராதனை எங்க எடுங்க சக்கனே. ஏன்டா இது? என்ன இது? கிறிஸ்மஸ்க்கு ஒயின்லாம் குடிக்குவாங்க, நம்மளே குச்சலாம் கொண்டாடா இது. ஆமாடா, கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் குடிக்குவாங்க. நம்மளே குச்சலாம் வரா டேய். சரிடா வரடா. ஏன்னா கஷ்டமா இருக்குது. ஏய் பைத்காரனே, உங்களுக்கு தான் என்ன உண்டு? ஒயின்னா கஷ்டமா இருக்கு பைத்து. போறா அந்த டிஜே. தம்பி என்னப்பா பண்ணிக்கிறீங்க? கிறிஸ்மஸ் கொண்டாடிந்தோம், இப்படி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுப்பா? உங்க ஃப்ரெண்டு தானே இவன்? ஆமாங்கோ. என்னப்பா எப்படி பண்ணிக்கிறீங்க? என்ஜாய் தான் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிறீங்களா? என்ஜாய் பண்ணி சொல்லி உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்டு எப்படி பண்ணிட்டீங்களாப்பா? எல்லாம் நல்லா பண்ணிக்கிறீங்க, கிறிஸ்மஸ் கொண்டாடிக்கிறீங்க, டெக்கரேஷன் பண்ணிக்கிறீங்க, எல்லாமே பண்ணிக்கிறீங்க. ஆனா இங்க கடவுளே இல்லை தெரியுமாப்பா உங்களுக்கு? கடவுள் இல்லையா? ஆமாப்பா, இங்க ஜீசஸே இல்லை. எங்க நாங்க எல்லாம் பண்ணோமே, இங்க மாட்டு கொட்டாய் வச்சோம், எல்லாருக்கும் ரோஸ் கோக்கி கொடுத்தோமே. இல்லப்பா, ரோஸ் கோக்கி கொடுக்கறது இந்த மாதிரி பொம்பு கட்டுறதுலாம் இயேசு இல்லப்பா. இயேசு நீங்க பண்றத ரொம்ப நேரம் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா நீங்க தான் உங்க சந்தோஷத்துக்காக கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. இப்படி கொண்டாடுறது இயேசு சொல்லப்பா. இயேசுப்பா சொன்னது என்ன தெரியுமா? இப்படி இருக்கிறவனை காப்பாத்துறதுக்காகத்தான் இயேசு வந்தாரு. இப்படி இருக்கிறவங்களை மாத்துறதுக்காகத்தான் இயேசு வந்தாரு. நீங்க பண்ற எதுவுமே இயேசு பார்க்க மாட்டாரு. இந்த நல்ல நாள்ல அவருக்காக போயிட்டு யாராவது 4 பேருக்கு போய் இயேசு பத்தி சொல்றியா தான் இயேசப்பா பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்னும் உங்க சந்தோஷத்துக்காக ஆடி இருந்தீங்கன்னா ஆண்டோடிக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதுப்பா. பரலோகம் காலியா இருக்குது. பரலோகத்துக்காகத்தானே நம்ம செலிப்ரேட் பண்றோம்.
பரலோகத்துக்கு போனதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் நீங்களும் உங்களுக்குள்ளேயே செலிப்ரேட் பண்ணின்னு கடவுள் இருந்தால் இந்த மாதிரி ஆகுமா? ஏசப்பா இருந்தால் இந்த மாதிரி ஆகுமாப்பா? ஏசப்பா இருந்தால் ஒருபோதும் இந்த மாதிரி ஆகாது. இந்த மாதிரி கிருபையை ஏசப்பா மீட்டெடுக்கிறவர் தான் இயேசு. சரியா தம்பி? இனிமே நான் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதை விட இந்த மாதிரி கிறிஸ்மஸ் நாளில் போய் யாராவது ஏழப்பட்டவங்களே, இயேசுவை தெரியாதவங்ககிட்ட போய் ஏசாவோடைய அன்பை சொல்லி அவர் என்னன்றதை இந்த உலகத்துக்கு காண்பீங்க. அதுக்கு தான் இயேசு வந்தார். அதை தவிர நம்ம சண்டை போடவோ, நம்ம ஜாலியாக இருக்கவோ, நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கவோ இயேசு வரல. ஏசப்பா வந்தது நம்மளை எப்படி மீட்டாரோ அதே போல் சில ஜனங்களை ஆண்டவர் மீட்டெடுக்கத்தான் இயேசு வந்திருக்கிறார். சரியா? எல்லாம் முழங்கால் போட்டு ஏசப்பாக்கிட்ட மன்னிப்பு கேளுங்கப்பா. கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகள் எல்லாம் நீக்கினீர். என் கரம் பிடித்து தூக்கினீர், என் கரைகள் எல்லாம் நீக்கினீர். உன் பிள்ளையாக மாற்றி விட்டீரே, என்னை தள்ளாத தகப்பன்னீரே. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீ.